நம்ம கல்யாணத்தை உடனே நடத்தணும்னு அம்மா அவசரப்படுறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா ஏன் இவ்வளவு அவசரம்? அதான் எனக்கு புரியல. நம்ம கல்யாணம் உடனே நடந்தாதான் மனசுக்கு கொஞ்சமாவது நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு ஆண்டி சொன்னாங்களாமே. அது ஒரு காரணமா இருக்கலாம். ஆனா அதுவே முழு காரணமா இருக்க முடியாது. அம்மா ஏதோ பெருசா பிளான் பண்றாங்கன்னு நான் சந்தேகப்படுறேன். என்ன கார்த்தி பேசுறீங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பையன் சந்தோஷமா இருக்குங்கிறத தவிர ஒரு அம்மாவால வேற என்ன யோசிக்க முடியும்? எங்க அம்மா பத்தி உங்களுக்கு தெரியாது. அவங்க ஒரே கல்ல ரெண்டு இல்ல, எத்தனை மாங்காய் அடிக்க முடியுமோ அத்தனையும் அடிப்பாங்க. எனக்கு என்னமோ இந்த கல்யாணத்தை சாக்கா வச்சு அப்பாவை பழிவாங்க ஏதோ பிளான் பண்ணிருக்காங்க. நான் அப்படி நினைக்கல கார்த்தி. அங்கிள் மேல ஆண்டிக்கு கோவம் இருக்குல்ல, அதுக்காக நம்ம கல்யாணத்தை சாக்கா வச்சு அவங்களுக்கு பழி வாங்குற மோட்டிவ் இருக்கும்னு நான் நினைக்கல. உன் நினைப்பு நிஜமா இருந்தா எனக்கு சந்தோஷம்தான். சரி கார்த்தி, இப்ப என்ன செய்யலாம் சொல்லுங்க. நீங்க ரெண்டு பேரும் அப்பா கிட்ட பேசுங்க. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு நான் கண்டிப்பா கட்டுப்படுறேன். இதை பாருங்க கார்த்திக், உங்க கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் தான் உங்க தங்கச்சி நிவேதா ஆதித்யா கல்யாணம், கார்த்திகேயன் செல்வராணி கல்யாணம், இப்போ லேட்டஸ்டா பிரேம் ஜெனிஃபர் இவங்க கல்யாணம் எல்லாம் நடக்கும். அதையும் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. சரி கார்த்தி, அப்ப நாங்க கிளம்புறோம். அங்கிளை பார்த்து பேசிட்டு அப்புறமா நான் உங்களை காண்டாக்ட் பண்றேன். சரி. இன்னொரு விஷயம், எந்த காரணத்தை கொண்டும் அணுவண்டிக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியக்கூடாது. நம்ம கல்யாணத்தை விட இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தெரியும் கார்த்தி, நிச்சயமா நாங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம். ஆனா பல்லவி ஆண்டி, அம்மாக்கு அப்பா மேலதான் கோபம், அணுட்டி மேல சுத்தமா இல்ல. அவங்க மேல அனுதாபம் தான் இருக்கு. அவங்க உயிருக்கு ஆபத்து வரக்கூடிய எதையும் அம்மா கண்டிப்பா செய்யவே மாட்டாங்க. அப்படி இருந்தா சந்தோஷம்தான். நிச்சயமா எங்க சைடுல இருந்து இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வராது. ஓகே கார்த்தி, நாங்க கிளம்புறோம். ஓகே, பாய். பாய். என்ன சுந்தரம், நாராயணன் சார் ப்ராஜெக்ட் ஒர்க் எப்படி போயிட்டு இருக்கு? நோ ப்ராப்ளம், எல்லாம் ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கு. பாஸ்கர்னால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அமைதியா தான் இருக்கு. நம்ப முடியாது, புலி பதுங்கிறது பாயறதுக்காக கூட இருக்கலாம். நீங்க வேற அவனை போய் புலின்றீங்க, அவன் சாதாரண எலி. குட் மார்னிங் சார். வாங்க பரதன், எங்க போயிட்டு வரீங்க? சிமெண்ட் சப்ளை டிலே ஆயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. அதான் டீலரை பார்த்து நாளைக்கு டெலிவரி கொடுக்க ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். அவ்வளவுதானே, இதுல பாஸ்கருடைய தலையீடு எதுவும் இல்லையே? இல்லை சார், ஏதோ டிரான்ஸ்போர்ட் ப்ராப்ளம். சார், நாராயணன் சார் லண்டன்லேருந்து ஃபோன் பண்ணியிருந்தாரு. நேற்று உங்களை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணாராம். உங்கள் செல் சுவிட்ச் ஆஃப்ல இருந்துதான். அப்படியா? இன்னைக்கு பண்ணுறேன்னு சொன்னார். சரி, லண்டன்ல அவர் எங்க தங்கியிருக்காரா? நானே காண்டாக்ட் பண்றேன். குட் மார்னிங் சார். வரதா, எங்க இருக்க? ராஜாராம் சார் பாத்தியா? அவர் ஆஃபீஸில் தான் சார் இருக்கேன். அவர் ரூமில் தான் இருக்கேன். ஃபோன் அவர்கிட்ட கொடு. சார், எங்கள் எம்டி பேசுகிறாரு. குட் மார்னிங் நாராயணன். சாரி, நீங்க ஃபோன் பண்ணப்போ நான் செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன். பரவாயில்ல சார், அப்பப்போ ஃபோன் ஆஃப் பண்ணி வைக்கிறது நல்லதுதான் சார். இல்லைனா நம்மளை வேலை செய்ய விடாமல் ஃபோனில் கூப்பிட்டு தொல்லை பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ எங்கே சார் இருக்கீங்க? லண்டன்லையா? இப்போ ஆஃபீஸில் தான் இருக்கேன். அப்புறம் பாரிஸ் போகிறேன். எப்படியும் ரிட்டர்ன் வர 10 days ஆகும் சார். நம்ம ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் எப்படி சார் போயிட்டுருக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நம்ம பிளான் பண்ணபடி கரெக்டாக நடந்துட்டு இருக்கு. குட். வரது எப்படி இருக்கான் சார்? உங்களோட கோஆப்ரேட் பண்ணுறானா? ஓகே சார், எந்த ப்ராப்ளமும் இல்லை. தேங்க்யூ மிஸ்டர் ராஜாராமன். நான் அர்ஜென்ட்டாக ஒரு மீட்டிங் போக வேண்டியிருக்கு. அப்புறமா உங்களுக்கு கால் பண்ணிட்டா? ஓகே, தேங்க்யூ. நாராயணன் சார் உன்னை பற்றி தான் கேட்டார். நல்லபடியாக தான் சொல்லியிருக்கேன், நீ நல்லபடியாக நடந்துக்கோ. சரி சார். ஹலோ அங்கிள். வாங்க வாங்க வாங்க. என்ன அண்ணனும் தங்கச்சியும் ஒண்ணா வந்திருக்கீங்க? ஏதாவது விசேஷமா? விசேஷம்தா. ஏன் தயங்குறீங்க ஸ்ரீந்தி? வரதோ, நீ போய் உன் வேலையை பாரு. ஓகே சார். சொல்லுமா. அங்கிள், வர புதன்கிழமை எனக்கு நிச்சயதார்த்தம். பல்லவி ஆண்டி தான் இதை ஏற்பாடு பண்ணிருக்காங்க. திடீர்னு இப்ப என்ன அவசரம்?
தெரியல அங்கிள். நிச்சயதார்த்தத்துக்கு நாள் பார்த்துட்டு எங்க அப்பா அம்மா, மீனாட்சி அம்மா எல்லார்கிட்டயும் விவரத்தை சொல்லி சம்மதிக்க வச்சுட்டாங்க. எல்லார்கிட்டயும் சம்மதம் கேட்டாங்க, சரி. கட்டின புருஷன்கிட்ட சம்மதம் கேட்கணும் அவங்களுக்கு தோணலையா? அதுக்காக தான் ஸ்ரீநிதி அனுப்பியிருக்காங்க. ஆமா அங்கிள், உங்க சம்மதத்தை வாங்குற பொறுப்பை தான் என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. ஏன் சம்மதம் கேட்கறதெல்லாம் மனசுல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. அதை யூஸ் பண்ணிக்கிறத தவிர வேற வழியே இல்ல. அதனால நீங்க நிச்சயதார்த்தத்துக்கு சம்மதிக்கிறதா நல்லது அங்கிள். நீ சொல்றதெல்லாம் சரி. இருந்தாலும் இல்ல ராஜா, இப்போதைக்கு பல்லவி எதிர்க்கிறத விட அவங்களோட ஒத்து போறது தான் புத்திசாலித்தனம். ஆமா ராஜா, இந்த கல்யாணத்து மூலமாவது பல்லவி மனசு மாறுதான்னு பாப்போமே. சரி, ஒரு கண்டிஷனுக்கு உட்பட்டு தான் நான் இதுக்கு சம்மதிக்கிறேன். எந்த காரணத்தை கொண்டும் அனுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது. அம்மா, என்னங்க? இந்த வந்துட்ட மீனாட்சி. மா, என்ன பாலு, என்னம்மா ஒரு மாதிரியா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏமா, ஸ்ரீநிதி கார்த்திக் கல்யாணத்துல உங்களுக்கு சம்மதம் தானே? என்ன இப்படி கேக்குற மீனாட்சி? எனக்கு முழு சம்மதம் தான். அப்புறம் ஏமா ஒரு மாதிரியா இருக்கீங்க? அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொன்னேனே. அம்மா, ஸ்ரீநிதி கல்யாணத்தை நீங்க தாமா முன்னின்னு நடத்தி கொடுக்கணும். எனக்கும் ஆசைதான் மீனாட்சி, ஆனா அது நடக்காது. அம்மா, அதுக்காக இந்த கல்யாணத்துல என் ஆசீர்வாதம் இருக்காதுன்னு நினைக்காத. கார்த்திக்கும் ஸ்ரீநிதிக்கும் என் ஆசீர்வாதம் என்னைக்கும் இருக்கும். பாட்டி, வாமா ஸ்ரீநிதி. வாமா. ஸ்ரீநிதி, வாமா. பாட்டி எப்படி மீனாட்சி, இருக்கீங்க? இந்த சேர் கொண்டு நல்லா வந்து போடு. இருக்கேன். இருங்க, நானே எடுத்துக்கிறேன். இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தோம். என்ன பத்தியா? ம், என்ன அப்பாவும் அம்மாவும் என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்களா? சிச்சி, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடா. ஐயோ அப்பா, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படி கேட்டேன். எனக்கு தெரியாது அவங்கள பத்தி. ஸ்ரீநிதி, உன் மாமனாரை பார்த்து பேசினியா? அவன் என்ன சொன்னான்? பேசினேன் பாட்டி, ஓகேன்னு சொல்லியிருக்காரு. அண்ணா, அனு ஆண்டிக்கு தெரியாம நாம இந்த நிச்சயதார்த்தத்தை எப்படிதான் நடத்த போறோமோ? மீனாட்சி, உன் சம்பந்தி அனு கிட்ட அந்த விஷயத்தை எப்படியாவது சொல்லிடுவா. அதை எப்படி சமாளிக்க போறீங்களோ தெரியல. இல்லம்மா, பல்லவியே சொல்லிட்டாங்க அனுவுக்கு தெரிய வேண்டான்னு. அப்படியா? என்னமோ, எல்லா விஷயமும் நல்லபடியா நடந்தா எனக்கு சந்தோஷம்தான். அந்த துர்க்கையம்மன் தான் நமக்கு துணை இருக்கணும். ஸ்ரீநிதி, பாட்டி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. எல்லாம் நல்லபடியா நடக்கும். நல்லாருடா, நல்லாரு. புகுந்த வீட்ல நீ நிம்மதியாவும் சந்தோஷமாவும் வாழணும். இத பாரு, சீக்கிரமாவே ஒரு கொள்ளு பேரனோ கொள்ளு பேத்தியோ பெத்து என்கிட்ட கொடுத்துரு. ஆமா. என்னது இது? வெக்கப்படுற பாட்டி. வெக்கமா? கார்த்தி, என்னம்மா? ஸ்ரீநிதி ஃபோன் பண்ணாளா? இல்லையே, ஏன்? சரி, நீ அவளுக்கு ஃபோன் பண்ணு. எதுக்குமா? ஏன் எதுக்குலாம் கேள்வி கேட்காத. நான் அவளை உங்க அப்பாவை போய் பார்த்து பேச சொல்லியிருக்கேன். அவ பார்த்தாளா இல்லையான்னு எனக்கு தெரியணும். நீ ஃபோனை பண்ணு. சொல்லுங்க கார்த்தி. ஸ்ரீநிதி, எங்க இருக்க? திரும்பி பாருங்க.
வா ஸ்ரீநிதி. என்ன ஆண்டி எனக்காக தான் வெயிட்டிங்கா? ஹாய். ஹலோ. நீ அவரை போய் பாத்தியா, பேசுனியா? என்ன சொன்னாரு? ம் பேசிட்டேன். என்ன சொன்னாரு? சரின்னு சொன்னாரு. ரொம்ப சந்தோஷம். உட்காரு. ஸ்ரீநிதி, என்கேஜ்மெண்ட்டை சிம்பிளா நடத்தலாம்னு நினைக்கிறேன். இதுல உனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லையே. அப்படிலாம் இல்ல. என்ன ஆண்டி. சொல்ற ஸ்ரீநிதி? என்ன சொல்ற ஸ்ரீநாத்? எங்களுக்கு எப்பவுமே ஆடம்பரம்னா பிடிக்காது ஆண்டி. அப்போ நாங்கள் கிளம்புறோம். இருப்பா, காஃபி சாப்பிட்டு போவீங்க. ஆ, இல்ல பாட்டி, நாங்க இப்பதான் கோமதி பாட்டி வீட்ல காஃபி குடிச்சிட்டு வந்தோம். வேண்டாம். சரி. மீனாட்சி என்ன சொன்னாங்க? அவங்களுக்கு என்ன, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அம்மா, நிச்சயதார்த்தத்துக்கு புடவை எடுக்கணும். ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லு. சரிம்மா. பிரியா, அந்த காலண்டர் போய் எடுத்துட்டு வா. இதோ கொண்டாரன் பாட்டி. வர ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்த நாளுமா. 10ல இருந்து 12 வரைக்கும் நேரம் நல்லா இருக்கு. அன்னைக்கே போய் எடுத்துடலாமா? அப்போ அன்னைக்கே போய் எடுத்துடலாம். காயத்ரி கிட்ட சொல்லிடு, நான் அப்புறமா ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன். ம் சரி ஆண்டி. குட் மார்னிங் சார். குட் நைட்னு சொல்லியா? ஏய்யா, உனக்கா எவ்வளோ நேரம் காத்துட்டு இருக்கிறது? சரி, ஏதாவது புதுசாக விஷயம் கொண்டு வந்திருக்கியா? கொண்டு வந்திருக்கேன் சார். அதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். சரி, உள்ளே வந்து சொல்லியா? பகலில் அக்கம் பக்கம் பார்த்து பேசணும், ராத்திரியில் அதுவும் பேசக்கூடாது. இது நான் சொல்லலை, பெரியவங்க சொல்லியிருக்காங்கயா. இங்கே உள்ளே வந்து சொல்லு. வரது, உன்னைய பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கியா? ஒவ்வொருத்தனுக்கும் ஒருவேளை ஒரு சம்பளம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா நீ மட்டும் 3 பேர்ட்ட வேலை பார்த்து 3 சம்பளம் வாங்குறிய, எப்படியா அதெல்லாம்? அதான்யா, எங்கிட்ட, நாராயணன் கிட்ட, ராஜாராமன் கிட்ட 3 பேர்கிட்டயுமே சம்பளம் வாங்குற. ஆனா ஒருத்தர்கிட்டயுமே விசுவாசமா இருக்க மாட்டேங்கிற. அதுக்கே உனக்கு இன்னொரு சம்பளம் கொடுக்கணுயா. சும்மா கிண்டல் பண்ணாதீங்க சார். எத்தனை பேர்கிட்ட சம்பளம் வாங்கினாலும் நான் விசுவாசமா இருக்கிறது உங்ககிட்ட மட்டும்தான். விசுவாசம் பேச்சில தான்யா, காரியத்துல ஒண்ணு காணும். சரி சரி, என்ன விஷயம் சொல்லு. ராஜாராமன் பையன் கார்த்திக்கு வர புதன்கிழமை நிச்சயதார்த்தமா. அதுக்கு என்னை வந்து விருந்து சாப்பிட சொல்றியா? ஏயா, ராஜாராம வீட்டுல நடக்கிற விசேஷத்தை எல்லாம் லிஸ்ட் போட்டு கொடுக்கறதுக்கு அவனுக்கு சம்பளம் கொடுக்குறேன்? ஐயே, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இந்த நிச்சயதார்த்தத்தினால நமக்கு நல்ல லாபம் தான். நிச்சயதார்த்தம் ராஜாராமனோட 2வது பொண்டாட்டியோட பையனுக்கு. இத முதல் பொண்டாட்டி தெரியாம நடந்ததுக்கு பிளான் பண்றாங்க. ஏன் தெரிஞ்சா என்னவா? குடும்பத்துக்குள்ள பெரிய குழப்பம் வரும்னு பயப்படுறாங்க. விவரம் ஒன்றும் தெரியல. ஆனா மூத்த பொண்டாட்டி விஷயம் தெரியாம இருக்கிறதுல எல்லாரும் மும்முரமா இருக்காங்க. அதனால நமக்கு என்ன லாபம்? என்னங்க நீங்க எதை பொண்டாட்டி தெரியாம மறைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை சரியான நேரத்துல போட்டு கொடுத்துருவோம். அவ்வளவுதான். ராஜாராமன் குடும்பம் க்ளோஸ். ஒண்ணு புரிஞ்சுக்க வர்றது, எனக்கு பகையாளி ராஜாராமன் தான், அவன் குடும்பம் இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் ராஜாராமன் தொழில் மண்ணோட மண்ணா புதையணும், இல்ல அவனே மண்ணுக்குள்ள போகணும். இன்னொன்னு, ராஜாராமனோட 2 சம்சாரத்துக்குள்ளேயும் சண்டை இருக்கலாம். ஆனா அதனால அவன் குடும்பம் அழியாது. 2 சம்சாரத்து பிள்ளைங்களும் ஒற்றுமையா இருக்காங்க. அவங்க ஒற்றுமையா இருக்கிற வரைக்கும் அந்த குடும்பம் எத்தனை இடி புயல் பூகம்பம் வந்தாலும் அழியாது, தாய்க்கும். அப்போ பொறுத்திருந்து பார். ராஜாராம பெங்களூர் போறான்ல, அன்னைக்கு தான் அவன் கொடி இறங்கி நம்ம கொடி உயர போகுது.
வாங்கப்பா. மம்மி எங்க? உள்ள தூங்கிட்டு இருக்காங்க. சந்தோஷ் நிவேதா இருக்காங்களே. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சந்தோஷை நிவேதாவை மாடி கூட்டு வா. ம். அப்பா என்னப்பா ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்லடா, நல்ல விஷயம்தான். உட்காருங்க. கார்த்திக்கும் ஸ்ரீநிதிக்கும் வர புதன்கிழமை நிச்சயதார்த்தம். இத சொல்றதுக்காக தான் அவங்க 3 பேரையும் கூப்பிட்டேன். அம்மாக்கு இதை பத்தி தெரிய வேண்டாம் என்ன? சரிப்பா. இந்த சந்தோஷமான விஷயத்த கார்த்தியா நான் ஏன் என்கிட்ட சொல்லல? இருங்க, ஃபோன் பண்ணி அவரை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். ஏய் இல்ல சந்தோஷ், முதல்ல கார்த்தி இதுக்கு சம்மதிக்கவே இல்லை. அனுவுக்கு தெரிஞ்சா தேவையில்லாம பிரச்சனை ஆயிடும் பயந்தான். அப்புறம் அனுவுக்கு தெரியாமலே இந்த கல்யாணத்தையும் நிச்சயதார்த்தத்தையும் நடத்திடலான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவன் சம்மதிச்சான். என்ன டாடி, சந்தோஷ பத்தி உங்களுக்கு தெரியாதா? அவன் ஏதோ விளையாட்டுக்கு சொன்னா, அத போய் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டீங்க. ஆமாப்பா, நானும் அண்ணனுக்கு கங்க்ராட்ஸ் பண்றதுக்காக தான் போனை எடுத்தேன். ஓகே ஓகே, கேரி ஆன். ஏய் இங்க கூட, நான் தான் முதல்ல கார்த்தியனுக்கு விஷ் பண்ணுவேன். ஹலோ. ஹலோ ஆண்டி, நான் தான் நிவேதா பேசுறேன்.